மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையரகத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் சார். ஜெகமா சார். மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையரகத்தை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் காத்திருக்கிறார். பாஸ்கர், சொல்லுங்க, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையரகத்தை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறாரு. இந்த விழாவில் யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்காங்க பாஸ்கர்? 3,74,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய மாநில ஆணையர் அலுவலக கட்டடத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த கட்டிடமானது காமராஜர் சாலை லேடி வெலிங்டன் வளாகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. 3,74,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் அலுவலக கட்டிடத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா அவர்கள், தலைமை செயலாளர் கிருஷ்ணா வைத்தியநாதன், மாற்றுத்திறனாளிகளுடைய நலத்துறையுடைய முதன்மை செயலாளர் முகமது நசீமுதீன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். தற்போது குத்துவிளக்கு ஏற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். அதற்கு முன்னதாக கட்டிடத்துக்கான சிறப்பு விழாவுக்கான கல்வெட்டையும் திறந்து வைத்தார். இந்த கட்டிடம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடமாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கேகே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அருகே வாடகை கட்டிடத்தில் மாநில ஆணையர் அலுவலகம் செயல்பட்டு வந்தது. தற்போது சொந்த கட்டிடத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக மாநில ஆணையரக அலுவலகம் தற்போது செயல்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் இங்கு செல்வதற்காக இந்த கட்டிடத்தில் சாய்வுதளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. லிப்ட் வசதியுடன் கூடிய நவீன வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய மனுக்களையும் குறைகளையும் இங்கு நேரடியாக தெரிவிப்பதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மாநில ஆணையர் அலுவலகத்தை 3,74,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதன் ஒரு கட்டமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் அலுவலகம் நகரினுடைய முக்கிய பகுதிகளில் இருக்க வேண்டும், பேருந்துகள் செல்லக்கூடிய முக்கியமான பகுதியில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே காமராஜர் சாலை லேடி வெலிங்டன் வளாகத்தில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாகவும் மாற்றுத்திறனாளிகள் இந்த கட்டிடத்தை பயன்படுத்தி தங்களுடைய மனுக்களையும் குறைகளையும் நேரடியாக தெரிவிக்கலாம். அதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளதாகவே தமிழக அரசுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தற்போது முடித்துக்கொண்டு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமை செயலகத்துக்கு செல்கிறார். 5 முக்கியமாக வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக 5 துறைகளில் சேர்ந்த உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். அந்த ஆலோசனை கூட்டமானது வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளும் தலைமை செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னதாக காமராஜர் சாலை லேடி வெலிங்டன் வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன் தொடங்கி வைத்துள்ளார்.